வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதேவேளையில் இது ஒரு ஜோதிட விளக்குடைய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தொழில்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு சிம்பிளான கேள்வி, பட் யூனிக்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய கேள்வி. வீச் வீல் சனி, ஓகே, எந்த சனி வந்து அதிகமாக பாதிக்கப்படும், எந்த சனி அதிகமாக இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, அதில் பாத சனியா, ஜென்ம சனியா, அஷ்டம சனியா? ஓகே, இயல்பாக உங்களுக்கு தெரியும், 7.5 சனிக்குள்ள விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி வந்துடும். விரய சனினா என்னது? உங்களுடைய ராசிக்கு 11ஆம் பாவகத்துல, இப்ப மேஷ ராசிக்கு 11ஆம் பாவகத்துல சனி வந்து இது நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, விரய சனியா இருக்கிறாரு. ஜென்ம ராசி அப்படின்னு வரும்போது உங்க ராசியிலேயே இப்ப மீனத்துக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. ராசிக்கு 3ஆம் இடத்துல, கும்ப ராசிக்கு இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல, கும்ப ராசிக்கு இப்போ ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. இதுல பாத சனினா காலிலே அடிப்படும் அப்படின்ற சில விஷயம் சொல்லுவாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாத சனி உங்களோட வாழ்க்கையே உங்களுடைய தசாபுத்தி பிறந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சரி பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல ஜென்ம சனின்றது 35 வயசுக்கு கீழ்பட்டு 35 வயசு கீழே உங்களுக்கு முத நல்லா நினைவு தெரிஞ்சு ஒரு 18 வயசு, 15 வயசு, 18, 20 வயசுக்கு மேல்பட்டு வருது அப்படின்னா ஜென்ம சனியும் கெடுதலை செய்யும், கடுமையான கெடுபல அமைப்புகளை செய்யும். அப்போ ஜென்ம சனியை சொல்லிட்டேன், பாத சனி, விரய சனியை சொல்லியாச்சு. அப்போ இப்போ யாருக்கு விரய சனி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு விரயம், மீன ராசிக்கு ஜென்மம், கும்ப ராசிக்கு பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னொரு சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி, அதாவது அஷ்டம சனியில பாதி அப்படின்னு. அர்த்தாஷ்டம சனி எங்க? ராசிக்கு 4ஆம் இடத்துல, ராசி 2, 3, 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி. இப்ப யாருக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது? தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கும். ஓகே, இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து கண்டக சனி. கண்டக சனி அப்படின்றதுதான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறது. ஓகே, கடுமையான கொடுமைகள் நடந்தே தீரும். கண்டக சனியில ஆரம்பிச்சு அஷ்டம சனியில போட்டு பிச்சு எடுத்துருங்க. கஷ்டத்தை நீங்க எங்க ஜென்ம சனி அதிக கஷ்டப்படுத்துமா, அஷ்டம சனி அதிக கஷ்டப்படுத்துமா? அஷ்டம சனியில தான் நீங்க கஷ்டப்படுவீங்க. யாரை நம்ப கூடாதோ, எதை பண்ணக்கூடாதோ, எப்படி இருக்கக்கூடாதோ அதை அத்தனையும் பண்ணி, இன்னும் சில இடத்துல சொல்லுவேன், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கற்பை இழக்கக்கூடிய சில சம்பவங்களை இந்த ஜென்ம அஷ்டம சனியில செய்தே தீருங்க. இது வெளியில யாரும் ஷேர் பண்ணிக்க முடியாது. ஆனா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சம்பவம் நடந்துச்சு, நான் அப்படி இருந்தேன், இப்படி பண்ணிட்டாங்கன்னு. இதுதான் ஜென்ம சனி. தைரியமா தப்பு பண்ண சொல்லும், தைரியமா பார்த்துக்கலாம், பேர்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லும். ஆனா அப்புறமா பாத்தீங்கன்னா பாதிப்போடு நான் செஞ்ச தப்பு என் மேலதான் தப்பு, வேற யாருமே தவறு இல்லைன்றதை குறுக்கி காட்டக்கூடிய சில அமைப்புகளை இந்த ஜென்ம சனி, அஷ்டம சனி பண்ணும். இப்ப கண்டக சனி ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுதும், ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கும் போதும், இந்த 12ஆம் இடம் விரய சனி தொடங்கும் போது சில நபர்களுடைய தொடர்பை கொடுத்து அந்த நபர்களால தீய பழக்க வழக்கங்கள், அந்த நபர்களுடைய தலையீட்டினால் குடும்பத்துல சச்சரவு, பிரச்சனைகள், தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பிரபஞ்சம் அப்படியே கொட்டிடுது, பேத்துருது, நிமித்திடுதுன்னு பேசுறவங்களுக்குலாம் அன்னைக்கு ஒரு அக்கா பேசியிருந்தாங்க. சொந்த வாழ்க்கையில அவங்களோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா சிரிப்பா சிரிக்குதுன்னு. ஆமா தானே? எல்லாருக்கும் வந்து இந்த ஜோசியம் பத்தி பேசுறதும், ஜோதிடத்தை பத்தி ஏதாவது ஒன்று வியூஸ் போலன்னா ஜோதிடம் பத்தி பேசுவாங்க. தயவு செய்து ஜோதிடத்தை துல்லியமா தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க. என்கிட்டலாம் கேட்டீங்கன்னா அப்படியே படப்படன்னு உங்ககிட்ட பதில், நீங்க அடுத்த வார்த்தை பேச முடியாத மாதிரி அடிப்பேன். ஏன்னா ஜோதிடத்தை பத்தி எனக்கு தெரியும், அதை தவிர வேற எதுவும் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஜோதிட நாலேஜ் இருக்கிறவங்க கிட்ட போய் கேள்வி கேளுங்க. ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் 1 பையன் கிட்ட போயிட்டு நீங்க வந்து சயின்ஸோட தியரி இந்த மாதிரி இருக்குன்னு கேட்கறது, கேள்வி கேட்பவர் முட்டாள் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துடும். அதனால ஜோதிட அறிவு இருக்கிறவங்க கிட்ட மட்டும் ஜோதிட பத்தி கேளுங்க. ஒரு போலீஸ்காரர் கிட்ட போலீஸ் விஷயங்கள் பத்தி கேளுங்க. மருத்துவர்கள் கிட்ட நோயை பத்தி கேளுங்க. ஒரு லாயர் கிட்ட போயிட்டு சட்ட ஆலோசனை பெறுங்க. ஓகேங்களா? லாயர் கிட்ட போயிட்டு எங்க வீட்டுல அல்லூர் அடைச்சிக்கிச்சிங்க, வந்து தோண்டி கொடுங்க அப்படின்னு சொல்றது முட்டாள்தனம் மாதிரி. ஜோதிடத்தை பத்தி தெரியாதவர்கள் கிட்ட ஜோதிடத்தை பத்தி போய் பேசுறது, கேள்வி கேட்பவரே முட்டாள் அப்படின்னு சொல்வேன். சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்தது 7ஆம் இடத்து கண்டகசனி. கண்டகசனியோட அமைப்புகள்ல தேவையில்லாத அறிமுகங்கள், நட்புகள், இன்வெஸ்ட்மெண்ட், காதல், இத மாதிரியான தொடர்புகளை கொடுத்து தேவையில்லாத பழக்க வழக்கங்களையும் கொடுத்து அவரை கெடுக்குங்க. அஷ்டம சனி தாங்க அதுல அல்டிமேட்டு. அப்படியே உக்காந்துக்கிட்டு ரூமுக்குள்ள கதவு சத்திக்கிட்டு ஓன்னு அழு வைக்கிறது அஷ்டம சனி. எங்க கண்டக சனியில் நீங்க என்ன பண்ணீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதனுடைய பிரச்சனை இம்பேக்ட்களை ஒரு இடத்துல அடைஞ்சிருந்து, அந்த இருளான இடம் உங்க வீட்டு பாத்ரூம் ப்ரீவியஸ்ல கடகராசிக்காரங்களுக்கு நடந்துச்சு கேட்டு பாருங்க. இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்குது கேட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரங்களுக்கு நடந்துச்சு கேட்டு பாருங்க. ஓகே, இன்னும் அப்படியே டீட்டெயிலா சொல்லலாம்.
ரிஷபராசிக்காரங்களுக்கு 2015-16 2018 வரைக்கும் நடந்ததுங்க. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. 2016 ஆமா 2000 மேஷராசிக்காரங்களுக்கு நடந்துச்சு. ரிஷபராசிக்காரங்களுக்கு 2018 வரைக்கும் நடந்துச்சு. மிதுன ராசிக்காரங்களுக்கு 2020 வரைக்கும் நடந்துச்சு. இவங்களெல்லாம் கேட்டு பாருங்க. இந்த ராசிக்காரங்க அந்தந்த காலகட்டத்தில் பாத்ரூம்லையும் லைட்டை சாத்திக்கிட்டு இருட்டுலையும் ஒவ்வொன்று அழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம என்ன நடந்துச்சுன்னு. இதுதான் அஷ்டம சனி. உயிரை மட்டும் விட்டுட்டு சிலருக்கு உயிருமே எடுத்துரும். ஓகேங்களா, இதுவும் நோட்டீஸ் பண்ணுங்க. அஷ்டம சனி சிலருக்கு உயிரை எடுத்துரும், உயிர் உறவுகளை எடுக்கும். ஒரு வீட்டுல இறப்பு நடக்குது அப்படின்னா அடிக்கடி சொல்லுவாங்க, துக்கம் தூக்கம் ரெண்டுத்துக்கும் காரகம் சனி. உங்க வீட்டுல உங்கள் சார்ந்த மன்னிச்சிடுங்க, உங்களை சுற்றி ஏதோ ஒரு இடத்துல ஒரு துயரமான ஒரு துக்க சம்பவம் நடக்குதுன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கண்டிப்பாக ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ இருந்தே தீருங்க. இல்லைன்னா நடக்காதுங்க. உங்களை கடுமையான இழப்புக்குள்ள கடுமையான மன கஷ்டங்குள்ள வைக்கக்கூடிய அமைப்பு. ஓகேங்களா, இந்த இடத்துல 8ஆம் ராசிக்கு 7ல வரும்போது கண்டக சனி, ராசிக்கு 8ல சனி வரும்போது அஷ்டமம் மறைவு. 8 அஷ்டமம்னா மறைவுங்க, அஷ்டமம்னா 8ங்க. அஷ்டலட்சுமின்னு சொல்றோம்ல, அஷ்டலட்சுமி 8, அஷ்டமம் என்றால் மறைவு. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுறாரு, 8 மறைவு அப்படின்னு சொல்றோமா. லக்னத்துக்கும் ராசிக்கும் இருள் பாவகம் 6ம் 8ம். அதனாலதான் சந்திராஷ்டமத்துல ஒரு 2.5 நாள் போட்டு பிச்சு புடுங்கி எடுத்துருவாரு. சந்திராஷ்டமமே அப்படின்னா அஷ்டம சனி 2.5-3 வருஷம் வருங்க. மிதுனம்னா ஸ்பெஷல் 3 வருஷம் நடந்துச்சு. கடுமையான கஷ்டங்கள், கடுமையான இழப்புகள், வாய் விட்டு கதற விட்டுறோம். யாரா இருந்தாலும் வெளியே சொல்லிக்காம பாத்ரூம்ல அழுதுட்டு, ரூம்ல அழுதுட்டு, கண்ணாடி பட்டு அழுதுட்டு வருவீங்க. இதுதாங்க அஷ்டம சனியினுடைய தன்மை. இதுக்கு எந்த பூஜை பண்ணா தப்பிச்சிடலாம்? என்னுடைய அஷ்டம சனியில 2020 கோவிட் டைம்ல கூட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு போய் வழக்கு போட்டாள் நான். ஏன்னா என்னோட இடத்துல கொஞ்சம் சில பேர் எனக்கு தெரியுன்றதுனால கோயில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோயிலில் போனால் பேர் எழுதணும், சானிடைஸ் பண்ணிட்டு மாஸ்க் போட்டு அந்த டைமில் போய் செஞ்சுமே எதுவுமே நடக்கலைங்க. அப்புறமா தான் தெரிஞ்சது கடவுள் விதிக்குட்பட்டு நம்மளோட கர்மாவை நம்ம தான் அனுபவிக்கணும். அதுக்கு கடவுள் எந்த வகையிலும் துணை வர மாட்டார் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. அப்போது இந்த இடத்துல கடவுள் அப்புறம் எதுக்குங்க? டிசிப்ளினாக இருங்க, ஒழுங்காக இருங்க, தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் கடவுளே தவிர ஜங்குன்னு குதிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு உங்களோட எதிரியெல்லாம் குத்தி கொள்ளலாம் மாட்டார். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. அஷ்டம சனியில் நான் அடிக்கடி ஒரு குண்டூசி கூட உங்களுக்கு சாதகமாக திரும்பி விழுவாதுங்க. அஷ்டம சனியினுடைய தாக்கம் இதுதான் விஷயம். அப்போது மொத்த சனியோட அமைப்பு இது. இப்போ இன்னொரு கேள்வி கேட்பீங்க, இதெல்லாம் என் லக்னத்துக்கு பொருந்துமான்னு. தயவு செய்து ராசிக்கு மட்டுமே கோச்சாரம். ஜென்ம சனி, ஜென்ம குரு, ஜென்ம ராகு எல்லாம் ராசிக்கு மட்டும்தான். இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியா, இப்ப மீன லக்னக்காரங்களுக்கு ஜென்ம சனியான்னு யாராவது கேட்டீங்கன்னா எனக்கு சரியான கோபம் வரும். லக்னத்துக்கு கோச்சாரம் கிடையாது. லக்னத்துக்கு தசாபுத்தி தசாபுத்தி தசாபுத்தி. தசாபுத்தி எங்க இருந்து வருது? சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டுல எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியோட அமைப்புகள்ல உங்களுக்கு தசா நடக்க ஆரம்பிக்குங்க. இப்ப நான் அதை ரொம்ப பெருமையாவே சொல்லுவேன். ஒரு அம்மா சொன்னாங்க, அதை அடிக்கடி சொல்றீங்களேன்னு பெருமையா சொல்லுவாங்க. மலேசியாவில் லக்னம்ன்ற ஒரு டாப்பிக்கையும் இந்த கோச்சாரத்தில் அஷ்டம சனின்ற சில விஷயங்களையும் ரொம்ப துல்லியமாக சொன்ன ஒரே ஜோசியர் நான் தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆளுக்காளுக்கு அப்படி இப்படி இப்படி அப்படின்னு அது வரைக்கும் ஜோசியத்துக்கு மருத்துவம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் ஒருத்தர், ஜோசியத்துக்கு பூஜை சொல்லிக்கிட்டு இருந்தவர் ஒருத்தர், அதுக்கப்புறம் லக்னமே தெரியாத ஒருத்தர், தசாபுத்தினா என்னன்னு புரியாத ஒருத்தர், நட்சத்திரத்துக்குள்ள நோண்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், இப்படி தான் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மலேசியாவில். இப்போ தான் ஜோசியம் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கு. ஏதோ எனக்கு கொஞ்சம் வந்ததை சொல்லி அதுக்கப்புறம் அவங்க ஆமாம் அப்படிலாம் என்னென்னமோ இருக்குன்னு போய் தேடி போய் இந்த அமைப்பில் ஜோதிடம் துல்லியம். மறுபடியும் நான் சொல்லுவேன், ஜோதிடம் தெரியாதவர்கள்கிட்ட தயவு செஞ்சு ஜோசியத்தை பற்றி கேட்காதீங்க. அது அவரை கேவலப்படுத்துதோ இல்லையோ, கேட்கக்கூடிய அந்த நபரை முட்டாளு, அவருக்கு அறிவே இல்லை, யார்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியாமல் கேட்டுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு விஷயத்தை குறிக்கும். தயவு செய்து கேட்கக்கூடிய மக்களுமே நாலேஜ் இருக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க. ஏங்க ஒன்றும் தெரியாதவர்கிட்ட போய் கேட்குறீங்கன்ற மாதிரியான விஷயங்களை தயவு செய்து சொல்லுங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.